ஓகே. ஸோ நம்ம நேத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆபார்னா என்னன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ ஆபார்ல வந்து என்னென்ன ஃபியூச்சர் இருந்துச்சு, ஸோ ஆபார் எப்படி யூஸ் பண்ணியிருந்தாங்க, அது ஸ்கேஃபோல்டு இருந்துச்சு அப்படின்னா, இப்போ அதை ரிட்டர்ன் பண்ணும்போது ஆபாருங்கிறது ஒரு ப்ராசஸ்ல எப்படி யூஸ் பண்ணியிருந்தாங்க, அது ஒரு டைட்டிலாகவும் டெக்ஸ்டாகவும், ஸோ டெக்ஸ்ட்டுக்குள்ள சிவா அப்படிங்கிற ஒரு நேம், சாரி, இதில் வில் கம், ஸோ வெல்கம் அப்படிங்கிற ஒரு நேம் கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு வெல்கம் அப்படிங்கிறது நேம் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ ஆபாரில் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம நேற்று பார்த்தது ஆபாரில் ஸோ ஒரு டைட்டில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிங்க அப்படின்னா, ஸோ லீடிங் ஐகான்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, ஆக்ஷன் ஐகான் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ட்ராயர் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு இருக்குது. ஸோ அந்த ஃபீல்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இது பார்க்க போகிறோம். ஸோ அப்போ ஆபாரில் ஏன்னா ஆபார் உள்ளதான் வரும் அப்படிங்கிறது மாதிரி யோசிக்க வேண்டாம். நீங்கள் நேற்று பண்ண ப்ராசஸில் டைட்டில், ஸோ லீடிங், ஆக்ஷன் இந்த 3 ப்ராசஸும் ஆபார் உள்ள வந்துச்சு. இப்போ நான் யூஸ் பண்றேன் நெக்ஸ்ட். ஸோ ட்ராயர். ஸோ ட்ராயர் என்ன பண்ணுது அப்படின்னா, ட்ராயர் அப்படிங்கிற ஒரு இதை யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ ட்ராயர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிட்டு சேவ் பண்றேன். இப்போ இந்த படத்துல பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, ஒரு ஐகான்ஸ் மாதிரி வியூ ஆகும். ஸோ இது என்ன ட்ராயரோட ஐகான். இந்த ட்ராயர் ஐகான்ஸ் இப்போ கிளிக் பண்ணும்போது இந்த ட்ராயர் இப்போ ஓப்பன் ஆகுது பாருங்க. ஸோ இந்த மாதிரி மொபைலில் ஓப்பன் ஆகுறது தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ட்ராயர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ ட்ராயர்ல ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் ட்ராயர் ஹெட்டர் அப்படிங்கிறத ஒரு ப்ராசஸ் இருக்குது. இப்போ ட்ராயர்ல சைல்டு அப்படின்னு சொல்லி ஒரு விஜெட் எடுக்கிறோம். ஸோ சைல்டுல ட்ராயர் ஹெட்டர். ஓகேவா? ஸோ ட்ராயர் ஹெட்டர் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு யூஸ் பண்றோம். இந்த ட்ராயர் ஹெட்டர் என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் ஐகான்ஸ் கொடுக்குறேன். சரி, ஒரு டெக்ஸ்ட் விஜெட் கொடுக்குறேன். ஸோ வெல்கம் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன். இந்த இடத்துல பாருங்க, ஸோ ட்ராயர் அப்படிங்கிறது ஒரு வெல்கம் அப்படிங்கிற வியூ ஆகுது. ஸோ இதை நம்ம நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். இப்போ ட்ராயர்ல நான் என்ன யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா, ஸோ காலம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றது லிஸ்ட் வியூ யூஸ் பண்றேன். இந்த லிஸ்ட் வியூவில் என்ன பண்றேன் அப்படின்னா சில்ட்ரன் ஒரு விஜெட்டை கால் பண்றேன். ஸோ அதுக்கு முன்னே இதை கொஞ்சம் நான் ஹோல்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னால ஒரு சின்ன ப்ராசஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு என்னங்கிறது புரிஞ்சு. ஸோ நான் இப்போ இந்த லைனை வந்து நான் கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த லைன் எனக்கு ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஸோ அது முன்னால் நீங்கள் இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ பாடி அப்படிங்கிறதுல ஒன்று யூஸ் பண்ணுறேன். ஸோ பாடியில் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணுற யூஸ் பண்ணுறது என்ன பண்ணுறோம் அப்படின்னா கண்டெய்னர் யூஸ் பண்ணுறோம். இது கண்டெய்னர் என்ன அப்படின்னா இது ஒன் செட் ஆஃப் ஹோல், இது ஃபுல்லாக இந்த மொபைல் ஃபுல்லாகவே என்ன சொல்கிறேன் அப்படின்னா பாடியில் ஒரு கண்டெய்னர்னு சொல்கிறோம். இந்த கண்டெய்னருக்குள்ள இந்த சைல்டுன்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த சைல்டோட வேலை என்னன்னா இப்போ சைல்டு டெக்ஸ்ட், ஸோ டேட்டா அப்படின்னு இருக்கட்டும். இப்போ இதை நான் மறுபடியும் இதில் காப்பி பண்ணி போட முடியாது. ஸோ எனக்கு 2 டெக்ஸ்ட் இதை வியூ பண்ணிக்கிறேன். ஸோ டேட்டா அப்படின்னு வருது பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் போடும் அப்படின்னா இந்த இடத்துல நான் டெக்ஸ்ட் அப்படிங்கிறதுனா போட முடியாது. ஸோ டெக்ஸ்ட், ஸோ எனக்கு எரர் வருது. அப்போ என்னன்னா இந்த ஃபீல்டு வந்து இந்த இடத்துல ஒர்க் ஆகுறதுக்கு கரெக்டான ப்ராசஸ் இல்லை. இது எதுக்காண்டி சொல்றேன் அப்படின்னா இந்த சைல்டு அப்படிங்கிறது என்ன பண்ணுதுன்னா ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் அலோவ் பண்ணுது. ஸோ அடுத்த மல்டி வேல்யூ வந்து சைல்டு வந்து அலோவ் பண்ணாது. அப்போ சைல்டுல நம்ம என்ன பண்றோம் டெக்ஸ்ட்னு கொடுத்துக்கிறோம். ஸோ இப்போ சைல்டு வந்து எப்படி வந்து மல்டி வேல்யூ அலோவ் பண்ணும் அப்படின்னு பாக்குறீங்க அப்படின்னா இந்த சைல்டு விஜெட்டை நான் ஒரு காலம் விஜெட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காலம்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா சில்ட்ரன் விஜெட் ஆகும். இந்த சில்ட்ரன் என்ன பண்ணுது அப்படின்னா சில்ட்ரன் வந்து லிஸ்ட் ஐகான்ஸ்ல ஸோ லிஸ்ட் வியூல இருக்கிறதுனால மல்டி விஜெட்ஸ் வந்து இந்த சில்ட்ரன் வந்து ஒர்க் பண்றது. பாருங்க எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு டெக்ஸ்ட்னு ஒரு டைட்டா போட்டுட்டேன். அதுக்கப்புறம் அதை காப்பி பண்ணிட்டு ஒரு கமா யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு டேட்டாங்கிறத போட்டுட்டேன். இப்போ எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 2 டேட்டா, ஸோ டேட்டா அப்படிங்கிறது 2 நேம்ல வந்து ஷோ ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ இதில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது சைல்டு அப்படிங்கிறது ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் அலோவ் பண்ணும். அந்த ஒரு வேல்யூ எந்த வேல்யூ வேணாலும் இருக்கலாம். இப்போ நான் ரோ யூஸ் பண்ணி இதுல வந்து ஒரு சில்ட்ரன் யூஸ் பண்ணி சில்ட்ரனுக்குள்ள 2 டேட்டாஸ் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சைல்டுல ஸோ இதை நான் காலம் வந்து நான் ரோவா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்ல போவோம். ஸோ இதை தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது. சைல்டு
சைல்டுல வந்து ஸோ ரோ ஆர் காலம் யூஸ் பண்ணலாம். ஸோ சைல்டுனாலே ஒரே ஒரு விஜெட்டை மட்டும்தான் அலோவ் பண்ணும். சில்ட்ரன் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா மல்டி விஜெட்டை வந்து அலோவ் பண்ணும். ஸோ இது மெயின்லி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ அதனால தான் நான் இதை உங்களுக்கு நான் என்னன்னு பார்த்தேன். ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டு மெயின் ப்ராசஸ் என்னெல்லாம் ரெண்டு சொல்லியிருக்கேன் அப்படின்னா ரோ அண்ட் காலம்ஸ். ஸோ அது ரோ எப்படி ஒர்க் ஆகுது, காலம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்க இப்போ பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் என்னன்னீங்கன்னா சைல்டு அண்ட் சில்ட்ரன். ஸோ சைல்டுனா ஒரே ஒரு விஜெட்டை மட்டும்தான் அலோவ் பண்ணும். சில்ட்ரன் அப்படிங்கிறது என்னன்னா மல்டி விஜெட்டை வந்து அலோவ் பண்ணும். ஓகேவா? ஸோ இதை கொஞ்சம் தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் இப்போ இந்த பாடிங்கிறத நான் எடுத்துடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க இந்த ட்ராயரை வந்து நான் இப்போ ஓப்பன் பண்றேன். ஸோ எடுத்துட்டேன். ஸோ ட்ராயர், ட்ராயர்ல ட்ராயர், ட்ராயர்ல இப்போ நம்ம ஒரே ஒரு வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னா டேரெக்டாக டெக்ஸ்ட்னு கொடுத்துடலாம். எனக்கு இதில் மல்டி வேல்யூ வர்றதுனால ஸோ லிஸ்ட் வியூ, இந்த லிஸ்ட் வியூக்குள்ள சில்ட்ரனுக்குள்ள என்ன பண்றேன் அப்படின்னா சாரி ட்ராயர் ஹெட்டர். நான் ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்றது ட்ராயரோட ஹெட்டர் யூஸ் பண்றேன். இந்த ட்ராயர் ஹெட்டர்ல தான் ஸோ இந்த இடத்துல வந்து லிஸ்ட் வியூ நம்ம ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம என்ன லிஸ்ட்டை வந்து வியூ பண்றோம். ஸோ லிஸ்ட்டை வியூ பண்றதுனால உள்ள பார்த்து இது உள்ள என்ன பண்றோம், இப்போ வந்து ஒரு சில்ட்ரன் யூஸ் பண்றோம். ஸோ சில்ட்ரன்ல சர்க்கிள் அவதார். ஓகேங்களா? ஸோ சர்க்கிள் அவதார்னா என்னன்னு பார்க்கலாம். சர்க்கிள் அவதார், சர்க்கிள் அவதார்ங்கிற ஒரு வேல்யூ யூஸ் பண்றோம். ஸோ நான் இப்போ சேவ் பண்றேன். ஸோ இந்த பார்த்தீங்களா, இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சர்க்கிள் அவதார் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். ஸோ இந்த சர்க்கிள் அவதார்ங்கிறது இப்படி ரவுண்ட் ஷேப்ல வருது. இப்போ ஏதோ ஷேப் பெருசாகணும் அப்படின்னா நம்ம ரேடியஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூ யூஸ் பண்றோம். ரேடியஸ் இப்போ 40 யூஸ் பண்ணிட்டு நான் சேவ் பண்றேன். ஓகேவா? ஸோ இதுல கமா ஸோ டெக்ஸ்ட், டெக்ஸ்ட்ல வந்து வெல்கம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சைல்டுக்குள்ள சாரி சில்ட்ரனை வந்து ஒரு விஜெட்டா டிக்ளேர் பண்ணிட்டு அந்த விஜெட்குள்ள நம்ம மல்டி ப்ராசஸ்ல சில்ட்ரன் ஸோ சர்க்கிள் அவதார் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ரெண்டு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றோம். ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு இது இருக்குது. ஸோ அப்போ இது உள்ள நம்ம ஏதாச்சும் இமேஜஸ் கொண்டு வரணும், இல்லை சப்போஸ் வேற ஏதாச்சும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா சைல்டு, இப்போ சைல்டில் வந்து எனக்கு அது உள்ள ஒரே ஒரு சிம்பிளாக எனக்கு ஒரு டெக்ஸ்ட் மட்டும் வேணும்னு வச்சுக்கோங்க. அப்புறம் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த இமேஜில் சென்டரில் வந்து ஒரு டெக்ஸ்ட் மாதிரி வியூ ஆகும். ஸோ இதில் சர்க்கிள் அவதார பொறுத்தவரை நம்ம டெக்ஸ்ட் மட்டும் வியூ பண்ண வேணாம். ஸோ இதில் இமேஜ்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இமேஜ் இந்த மாதிரி இதில் என்ன எது வேணாலும் நம்ம இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ சர்க்கிள் அவதார் ஸோ ட்ராயரோட ஹெட்டருங்க ப்ராசஸ்க்குள்ள யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா இப்போ ட்ராயர்ல ஸோ இப்போ இதுல சைல்டு வியூஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த லிஸ்ட் வியூவில் காலம் அப்படிங்கிற ஒரு விஜெட்ல கிரியேட் பண்ணலாம். ஸோ கோஆர்டினேஷன் காலம் அப்படிங்கிற ஒரு விஜெட் யூஸ் பண்றேன். ஸோ சேவ் பண்றேன். இப்போ இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸோ ட்ராயர். ஸோ ட்ராயர்ல வந்து இதுக்கப்புறம் வந்து நம்ம மல்டி டேட்டாஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ லிஸ்ட் வியூ யூஸ் பண்ணிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ இது மாதிரி லிஸ்ட் டைல் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுல வந்து லிஸ்ட் டைல், லிஸ்ட் டைல்ல சரி லிஸ்ட் ஸ்டைலில் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன யூஸ் பண்ணிருக்கீங்க, இப்போ லிஸ்ட் ஸ்டைல் வந்து டெக்ஸ்ட் டைட்டில் அப்படிங்கிறது ஒர்க் ஆகுது. டைட்டிலை பொறுத்தவரை டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல இப்போ ஆடு ப்ராடக்ட் டபுள் கோர்ஸ்ல வரும் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதுனால இப்போ ஆட் ப்ராடக்ட். ஸோ இதை மாதிரி நான் மல்டி டெக்ஸ்ட் லிஸ்ட் வியூ வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் போகும்போது என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு காமா யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த லிஸ்ட் வந்து இந்த இடத்துல வியூ ஆகும். அதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இப்போ இந்த லிஸ்ட் வியூக்கு அப்புறம் இந்த லிஸ்ட் வியூல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஆம்பார்ல ஒரு இது யூஸ் பண்ணிருந்தோம். என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா ஸோ லீடிங் அண்ட் ஆக்ஷன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிருந்தோம். இப்போ ஃப்ரண்ட்ல எனக்கு ஐகான்ஸ் இந்த ஆட் ப்ராடக்ட் முன்னால எனக்கு ஒரு ஐகான்ஸ் வேணும் அப்படின்னா இப்போ லீடிங்ல
ஐகான் ஐகான்ஸ் டாட் இப்போ ஆட் அப்படின்னு சொல்லி ஒரு ஐகான் சூஸ் பண்றோம். ஸோ இதே வேல்யூ வந்து நான் இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ஒவ்வொரு வேல்யூக்கு அப்புறமும் எனக்கு இதுல ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சைஸ் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் யூஸ் பண்றோம். சைஸ் பாக்ஸை பொறுத்தவரை வந்து ஹைட் வந்து ஒரு 20. ஸோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கம்மா யூஸ் பண்ணிட்டு இப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்டு கூட ஸோ அந்த ஆட் ப்ராடக்ட் ஒரு கேப் வருது பார்த்தீங்களா. ஸோ இதை என்ன பண்றோம் அப்படின்னா சைஸ் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூ வச்சு நம்ம இதில் யூஸ் பண்றோம். ஸோ இப்போ இந்த இதில் நமக்கு ஒரு டிவைடர் வேணும், எனக்கு இதெல்லாம் ஒரு கோடு மட்டும்தான் வேணும் அப்படின்னா நம்ம ஒரு டிவைடர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிவைடர், ஸோ இந்த மாதிரி நீங்க டிவைடர் யூஸ் பண்ணலாம். ஓகேவா. சைஸ் பாக்ஸ் பதில் சைஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணால் கேப் இருக்குது. ஸோ டிவைடர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்தால ஒரு லைன் மாதிரி நமக்கு வியூ ஆகுது. ஓகேவா. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ட்ராயர்னு சொல்றோம். ஸோ இது ஒரு ஃபார்மேட்ல நம்ம ட்ராயர் யூஸ் பண்றோம். இன்னொரு ஃபார்மேட்ல என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா இதே கோடு. ஸோ என்ன பண்ணுவோம்னா இந்த ட்ராயரை வந்து தனியா பிரிச்சிருவோம். ஸோ ட்ராயர் ஹெட்டர் வேறையும் ட்ராயரோட ப்ராசஸ் நெக்ஸ்ட் அடுத்த லெவல் அப்படிங்கிறது வேற மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு அதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸோ இதே இதுதான். இப்போ இந்த ட்ராயர் ஃபார்மேட் இங்கிட்டு இருக்கட்டும், நான் இந்த சைடில் ஒரு ட்ராயர் யூஸ் பண்றேன். ஸோ இது என்னன்னா ட்ராயர் என் ட்ராயர். ஸோ ட்ராயர் நீங்க பாருங்க, ட்ராயர்னு யூஸ் பண்ணா நமக்கு இந்த இடத்துல ஃபீல்டு ஒர்க் ஆகுது. ஸோ என் ட்ராயர் யூஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல வந்து ஃபீல்டு வந்து ஒர்க் ஆகுது. ஓகேவா. ஸோ அப்போ ட்ராயர் என் ட்ராயர் அப்படிங்கிறது இப்போ இதுல பாருங்க. இப்போ என் ட்ராயர், ஸோ ட்ராயர்ல சைல்டுல லிஸ்ட் வியூ, லிஸ்ட் வியூ ட்ராயரோட ஹெட்டர். ட்ராயர் ஹெட்டர்ல டைரக்டா நமக்கு ஒரே ஒரு ப்ராசஸ், ஸோ இல்லை மல்டி ப்ராசஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம எப்போது என்ன யூஸ் பண்ணுவோம். ஸோ காலம்ல ஒரு சில்ட்ரன் விசிட் யூஸ் பண்றோம். இந்த சில்ட்ரன்ல பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சர்க்கிள் அவதார் அப்படிங்கிறது யூஸ் பண்றோம். ஸோ இந்த சர்க்கிள் அவதார் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம ரேடியஸ் ஸ்மால்ல ரேடியஸ் ஒரு 50 யூஸ் பண்ணிட்டோம். ஓகேவா. ஸோ இப்போ சேவ் பண்றேன். இங்க பாருங்க, இப்போ இது ட்ராயரோட ஹெட்டர் வந்து தனியா பிரிஞ்சிச்சா. ஸோ ட்ராயர் ஹெட்டருங்கிறது தனி ப்ராசஸ்ல வந்துருச்சு. இப்போ ஒரு கோடு மாதிரி நமக்கு டிவைடட் வந்துருச்சு பாருங்க. நம்ம எந்த டிவைடரும் யூஸ் பண்ணல, ஆனால் ட்ராயரோட ஹெட்டர் வந்து தனியா வியூ ஆகுது. ஸோ இப்போ நான் இதோட ஒரு 40 வச்சுட்டு இப்போ இந்த சர்க்கிள் அவதாருக்கு என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர்ஸ் டாட் ஸோ ப்ளூ இல்லாட்டி இதை எனிவே ஸோ ஒரு கலர் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க இந்த ட்ராயரோட ஹெட்டர் வந்து ப்ளூ கலர்ல ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதுல எனக்கு ஏதாச்சும் டெக்ஸ்ட் வேணும் இல்லை இமேஜஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்றேன்னா சைல்டுல டெக்ஸ்ட் மட்டும் இப்போ யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் வந்து சாரி சிவாங்கிற ஒரு நேம் வந்து நான் இதில் யூஸ் பண்றேன். ஸோ அப்போ இந்த இதுல வந்து நேம் வந்து சிவா அப்படிங்கிற நேம் ஆயிடுச்சா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஸோ இப்போ இந்த ட்ராயர் சர்க்கிள் அவதாரில் இப்போ இது என்ன நம்ம லிஸ்ட் வியூவில் தான் வச்சிருக்கோம். அப்போ நம்ம இதுக்கு கீழே கூட நம்ம ஒரு கமா யூஸ் பண்ணிட்டு ஒரு டெக்ஸ்ட் விஜெட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைன்னா இப்போ என்னோட ஒரு ஜஸ்ட் என்ன யூஸ் பண்ணலாம். சப்போஸ் ஸோ சேவ் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல ஹலோ அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ இது கொஞ்சம் பெருசாக யூஸ் பண்ணீங்கன்னா
ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இது வந்து எப்படின்னா ஒரு ப்ரொஃபைல் நீங்கள் சில மொபைல்ஸ் ஆப் பார்த்துருப்பீங்க. அந்த ஆப்ல பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ட்ராயர்னு ஒரு இது இருந்துச்சு அப்படின்னா அதோட ப்ரொஃபைல் வந்து சர்க்குலர் அவதாரில் நம்மளோட என்ன இமேஜ் நம்ம ஒரு ப்ரொஃபைல் ஐகான்ஸ் வச்சிருக்கோமோ அந்த ஐகான்ஸ் இருக்கும். ஸோ நம்மளோட யூசர் நேமா இருக்கலாம், இல்லாட்டி வந்து ஒரு ஃபோன் நம்பரா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு கான்டாக்ட் நம்பரா இருக்கலாம், இல்லை இமெயிலா கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு ஜஸ்ட் எனக்கு ஒரு கேப் வேணும் அப்படின்னா நம்ம பார்த்தது தான் சைஸ் பாக்ஸ். ஸோ சைஸ் பாக்ஸை பொறுத்தீங்கன்னா ஹைட் வந்து ஒரு 10 கொடுத்துறேன். ஸோ இப்போ ரெண்டுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு கேப் மாதிரி வியூ ஆகுது. ஓகேவா? ஸோ இது போக இதுக்கு நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணலாம். ஸோ கிரேடியன் அந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்ஸ் கலர் கூட ஆட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது ஓகே. நெக்ஸ்ட் இந்த ட்ராயர் முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த ட்ராயரை பாருங்க, நம்ம இங்க க்ளோஸ் பண்ணிட்டு இந்த லிஸ்ட் ஐட்டம்குள்ள ஜஸ்ட் ஒரு கமா யூஸ் பண்ணிட்டு லிஸ்ட் வியூ இல்லை லிஸ்ட் டைல நம்ம அப்போ என்ன பார்த்தோமோ அதே சேம் ப்ராசஸ். ஸோ லீடிங் ஐகான்ஸ் டாட் ஆட் அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் சாரி டைட்டில் தான் வியூ வரும். டைட்டில் டெக்ஸ்ட்ல வந்து ஆடு ப்ராடக்ட். ஸோ அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த லீடிங்கை நான் என்ன பண்ணுறேன்னா காப்பி பண்ணுறேன், கமா. ஸோ இதில் வந்து டேஷ்போர்டு. ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணுறேன். எப்போதுமே அடுத்தடுத்த டிஜிட் யூஸ் பண்ணும்போது ஒரு கமாங்கிற ஒரு வேல்யூ யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ மெனு எனி ஐகான்ஸ் நான் இப்போ ஜஸ்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அப்படி இருக்குது. ஸோ ஓகே. ஸோ சேவ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி இது வியூ ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தது தான் என்ன டிவைடர் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ டிவைடரோ இல்லாட்டி டிவைடர். ஸோ நெக்ஸ்ட் ஒரு கமா. எப்போதும் பாருங்க அந்த கமா மட்டும் நீங்க கொஞ்சம் என்ன எரருங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்றேன். ஸோ இந்த மாதிரி ட்ராயரோட ப்ராசஸ் வந்து இங்க வியூ ஆகுது பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ட்ராயரோடுக்கு ஸோ ஒரு கலர் பேக்ரவுண்ட் கலரோ இதை யூஸ் பண்ணலாம். இப்போ ட்ராயர் ஹெட்டருக்கு என்ன பண்றேன் அப்படின்னா ஸோ ட்ராயர் ஹெட்டர் இருக்கிறதுனால ட்ராயர் ஹெட்டர்ல யூஸ் பண்ணலாம். ரேடியஸ் சர்க்கிள்குள்ள இருந்தது வருது. இதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ் டெக்ஸ்ட் வருது. இதில் வந்து சாரி இதில் வந்து டெக்கரேஷன்லாம் ஒர்க் ஆகும். காலம்ல ஆயிரம் ஹெட்டர் டெக்கரேஷன் பாக்ஸ் டெக்கரேஷன். ஸோ கலரில் கலர்ஸ் டாட் அது ப்ளூவாக இருக்கிறதுனால ஸோ நான் வேறு ஏதாச்சும் எல்லோ யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆரஞ்சு யூஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ட்ராயரோட ஹெட்டர். ஸோ நம்ம ட்ராயர் ஹெட்டருக்கு மட்டும் நமக்கு இந்த கலர் வந்து வியூ. ஓகேவா? ஸோ இந்த கலர் என்ன பண்ணுது அப்படின்னா இப்போ நமக்கு இதில் பேடிங் அந்த மாதிரி ப்ராசஸ் எதுவும் வியூ ஆகுதுன்னா அந்த கலர்ஸ் வந்து வியூ ஆகும். ஓகே, ஒரு 5 minutes. ஓகேவா?
ஸோ இதை நம்ம வந்து நெக்ஸ்ட் இந்த ட்ராயர் ப்ராசஸ்ல வந்து யூஸ் பண்றோம். ஸோ இப்போ மெயின்லி யூஸ் பண்றது வந்து இந்த ட்ராயர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதோட டிசைன்ஸ் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னங்கிறது சொல்லுங்க. ஓகே. ஸோ அப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ ட்ராயர் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இந்த ரெண்டு ஃபார்மேட் இருக்குது. ஸோ இந்த ஃபார்மேட்ல மெயின்லி நீங்க டிசைன் வைட் சேஞ்ச் பண்ணும்போது என்ன ப்ராசஸோ அந்த ப்ராசஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஸோ நான் டாஸ்க் மாதிரி உங்களுக்கு சப்மிட் பண்றேன். ஸோ அதை எங்களுக்கு நீங்க சப்மிட் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ ட்ராயருங்கிறது ஃபினிஷ். ஸோ ஆபார் ஓகே. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ மெயின்லி யூஸ் பண்றது இதில் பாடி யூஸ் பண்றேன். ஓகேவா? ஸோ பாடி. ஸோ பாடியில் என்ன பண்றேன் அப்படின்னா கண்டெய்னர். ஸோ கண்டெய்னரில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன இருக்குது அப்படின்னா நம்ம நார்மலாக சைல்டு விஜெட். ஸோ சைல்டு விஜெட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? சைல்டுங்கிறது ஒரே ஒரு வேல்யூ மட்டும் அலோவ் பண்ணுறதுக்காண்டி நம்ம சைல்டுங்கிற ஒரு விஜெட் யூஸ் பண்ணுறோம். ஸோ சைல்டில் டெக்ஸ்ட்டுங்கிறது இப்போ ஒரு வேல்யூ அலோவ் பண்ணோம். அப்போ நான் என்ன யூஸ் பண்ணணும்? காலம் அப்படிங்கிற ஒரு வேல்யூ யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ காலமில் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஸோ சில்ட்ரன். ஏன்னா சில்ட்ரன் தான் நமக்கு மல்டி ப்ராசஸ் யூஸ் பண்ணுது. இப்போ நான் எனக்கு ரெண்டு ரெண்டு விஜெட் இருக்குது. ஒன்று வந்து கண்டெய்னர், இன்னொன்று வந்து கார்டு அப்படிங்கிற ரெண்டு விஜெட் இருக்குது. ஸோ இப்போ கண்டெய்னர் அப்படிங்கிறத ஒன்று யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ கண்டெய்னருக்கு அப்படிங்கிறது ஹைட் வித் வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹைட் வந்து ஒரு 200. ஸோ வித் வந்து ஒரு 200 அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்புறம் கலர். கலர்ஸ் தான் ஆரஞ்சு. ஸோ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இதை ஒரு கண்டெய்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஒரு கண்டெய்னரில் ஸோ ஹைட்டு வித்து ஸோ அதுக்கப்புறம் கலர் அப்படிங்கிறத ஒரு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் நான் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். சாரி, சைல்டில் எனக்கு இது கண்டெய்னரில் ஒரே ஒரு டெக்ஸ்ட் மட்டும் தான் வேணும் அப்படின்னா இந்த ஒரு டெக்ஸ்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நான் மறுபடியும் வந்து டெக்ஸ்ட் அப்படின்லாம் கொடுக்க முடியாது. ஸோ கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு வந்து இதில் எரர் தான் வரும். ஸோ அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? இந்த இடத்துல ஸோ அப்போ நம்ம சைல்டில் காலம் அப்படிங்கிற விஜெட் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ காலம்குள்ள சில்ட்ரன். சில்ட்ரனுக்குள்ள தான் நம்ம டெக்ஸ்ட்டு. ஸோ இப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் மல்டி விஜெட்டாக வந்து இந்த டெக்ஸ்ட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கமா சேவ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ எப்போதுமே ஒரே ஃபார்மேட் தான். இந்த ஃபார்மேட்டை தான் நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும். கொஞ்சம் இதை தெளிவாக மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ காலம்னா என்ன, ரோனா என்ன? இப்போ பாருங்க டேட்டாஸ் வந்து 1 by 1 மேலே கீழே இருக்குது இந்த காலம்ல. ஸோ இதே நான் இதை வந்து ரோவா சேஞ்ச் பண்ணுறேன் வச்சுக்கோங்க. ஸோ சேவ் பண்ணும்போது டேட்டாஸ் வந்து எனக்கு ஸோ நெக்ஸ்ட் பை 1 by 1 அப்படிங்கிறது மாதிரி வியூ ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ காலம் அப்படிங்கிற ப்ராசஸ் கண்டெய்னர் அப்படிங்கிறது புரிஞ்சிச்சு. இப்போ இதே இந்த கண்டெய்னரை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இந்த சைடில் இந்த கார்னர் ஷேப் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதை நம்ம ரேடியஸ் யூஸ் பண்ண போறோம். நம்ம அந்த ஆப் பார்ல கூட நம்ம நேற்று பார்த்துருந்தோம். ஸோ அப்போ என்ன பண்றோம் அப்படின்னா டெக்கரேஷன். டெக்கரேஷன்ல பாக்ஸ் டெக்கரேஷன். ஓகேவா? ஸோ டெக்கரேஷன்ல பாக்ஸ் டெக்கரேஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸோ பார்டர் ரேடியஸ். பார்டர் ரேடியஸ் டாட் சர்க்கிள் ஒரு 50 யூஸ் பண்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு எரர் வருது. என்ன எரர் வருது பாருங்க. பேக்கேஜில் ஃப்ளட்டரில் எஸ்ஆர்சி விஜெட்டில் கண்டெய்னர் டாட் இந்த ஃபெயில்டு லைன். ஸோ கலர் ஈக்குவல் டு நல்லு. அப்போ கலர் வந்து நம்ம ரெண்டு இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது மாதிரி சொல்லுது. சப்போஸ் என்னன்னா கலர் வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஸோ மல்டி இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது. டெக்கரேஷன் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டெய்னர் கலரும் இதெல்லாம் யூஸ் பண்ணணும் தவிர இங்கே வந்து கலர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ பாக்ஸ் டெக்கரேஷனில் பார்டர் ரேடியஸ் 50 கொடுத்துட்டு கமா கலர் கலர்ஸ் டாட் ஆரஞ்ச். ஸோ அப்போ நான் இந்த கலரை எடுத்துடுறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணுறேன். இப்போ இந்த கண்டெய்னர் வந்து நமக்கு வியூ ஆகுது. ஸோ அப்போ டெக்கரேட் பண்ணும்போது எல்லாமே வந்து அந்த டெக்கரேஷனுங்கிற ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ வெளியில் நம்ம யூஸ் பண்ண வேணாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இதை பார்த்தீங்க. இப்போ இந்த டெக்ஸ்ட் பொறுத்தவரை எனக்கு சென்டரில் வேணும் அப்படின்னா நான் என்ன யூஸ் பண்ணுறேன்?
இப்போ எனக்கு ஒரு டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறோம் ப்ரோ. ஓகே, டேட்டாங்கிற ஒரு டெக்ஸ்ட் மட்டும் யூஸ் ஆகுது. இப்போ இந்த டெக்ஸ்ட் விஜெட் வந்து எனக்கு சென்டரில் வேணும் அப்படின்னா டேரெக்டாகவே இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஸோ கண்டென்ட் ஆக்ஷன் யூஸ் பண்ணிட்டு இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரேப் வித் சென்டர் அப்படி யூஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணுறேன். ஓகேவா? இது சென்டர் இருக்காங்க. ஓகே, சென்டரில் இதில் ஓகே இருக்காது. இதுலேயே நம்ம வேற என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸோ இதில் காலம் அண்ட் ரோல ரெண்டு விஜெட் ஒர்க் ஆகும். என்ன விஜெட் ஒர்க் ஆகும் அப்படின்னா ஒன்று மெயின் ஆக்சஸ் அலைன்மெண்ட். ஸோ மெயின் ஆக்சஸ் அலைன்மெண்ட் டாட் ஸ்டார்ட்னா ஸ்டார்ட், சென்டர்னா சென்டர். இப்போ நான் இந்த சென்டருங்கிற விஜெட்டை வந்து நான் ரிமூவ் பண்ணி விட்டுறேன். ஸோ மெயின் ஆக்சஸ் அலைன்மெண்ட் வந்து நம்ம சென்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டேட்டா வந்து டேரெக்டாக வந்து சென்டரில் வருது. இது மெயின் ஆக்சஸ் அலைன்மெண்ட் மாதிரி கிராஸ் ஆக்சஸ் அலைன்மெண்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுவும் இது சேம் தான். கிராஸ் ஆக்சஸ் அலைன்மெண்ட் டாட் சென்டர். சென்டரும் ஸோ எனி ஒன்று தான் ஒர்க் ஆகும். இதே மாதிரி எல்லா ப்ராசஸும் இருக்குது. இப்போ டாட் வச்சிங்க அப்படின்னா சென்டர் யூஸ் பண்ணலாம், ஸ்டார்ட் யூஸ் பண்ணலாம், எண்டு, அதுக்கப்புறம் பேஸ் லைனு, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் வேல்யூ, இந்த மாதிரி எல்லா ப்ராசஸும் இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் மெயின் ஆக்சஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன போறேன் அப்படின்னா டெக்கரேஷனை பொறுத்தவரை ஸோ இதுக்கு நான் ஒரு கலர்ஸ் யூஸ் பண்ணுறேன். அப்போ டெக்கரேஷன் பாக்ஸ் டெக்கரேஷன். ஸோ இந்த கலர் நான் எடுத்துட்டு கிரேடியன்ட்ல லீனியன் கிரேடியன்ட் யூஸ் பண்ணிட்டு ஸோ செட் ப்ராஜெக்ட்ல கலர்ஸ் தான் ஓகே ஆரஞ்சு கமா கலர்ஸ் தான் ரெட். ஸோ சேவ் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம கிரேடியன்ட் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ லீனியன் கிரேடியன்ட்ல கலர்ஸ்ல ஸோ இந்த மல்டி கலர் கொண்டதுனால நம்ம லிஸ்ட் பேக்கெட் யூஸ் பண்ணிட்டு கலர்ஸ்ல வந்து ஆரஞ்சு, கலர்ஸ் வந்து ரெட் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ கமா சரி எண்ட்ல ஆக்சஸ் ஸோ அந்த கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எண்ட் அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்குது. இன்னொன்று கமா பிளெண்ட். ஸோ பிளெண்ட்ல வந்து அலைன்மெண்ட் டாட்ல அலைன்மெண்ட் டாட் டாப் சென்டர். ஸோ கலர் வந்து நம்ம டைரக்ஷனை வந்து எப்படி வேணாலும் நம்ம இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு மெயின் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ இந்த லீனியர் கிரேடியன்ட் யூஸ் பண்ணி நம்ம கலர் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணுறோம், இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா எல்லாமே இந்த இதில் தான் நம்ம டிசைன் கொடுக்குறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இந்த டேட்டாஸ் அப்படிங்கிறத இது ஒரு கண்டெய்னர். ஓகே, ஸோ கண்டெய்னர் நம்ம கலர் கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம நேற்று யூஸ் பண்ண ஸ்டைலில் வந்து டெக்ஸ்ட் ஸ்டைலில் வந்து ஃபாண்டோட சைஸ் வந்து ஒரு 25 கமா கலர்ஸ் டாட் டபிள்யூ ஒயிட். ஓகே, ஒயிட்டு ஃபாண்ட் வெயிட்டு ஃபாண்டோட வெயிட்டு ஃபாண்ட் வெயிட்டு டாட்ல ஸோ போல்டு அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கண்டெய்னரை பாருங்க. இந்த கண்டெய்னரோட டெக்கரேஷன் ப்ராசஸ் வந்து ஓரளவு நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த கண்டெய்னர் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மேலேயும் டாப்பு டச் ஆகிருக்குது, ரைட் சைடு லெஃப்ட் சைட்லையும் டச் ஆகிருக்குது. அப்போ நம்ம இந்த கண்டெய்னர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேடிங் அப்படிங்கிற ஒரு விட்ஜெட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்ம பேடிங்னு யூஸ் பண்ணணும். இங்கே போய் தான் பேடிங்னு யூஸ் பண்ணணும். ஸோ பேடிங்கில் வந்து லெஃப்ட் சரி எட்ஜ் இன்சர்ட் எட்ஜ் இன்சர்ட் டாட்டு இப்போ ஜீரோ யூஸ் பண்ணோம்னா எந்த வேல்யூ ஒர்க் ஆகாது. ஜீரோவா இருக்கும். இப்போ இதே இது இன்சர்ட் டாட்ல
ஸோ ஆல் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு 30 யூஸ் பண்ணோம் அப்படின்னா 3 ஸோ மேக்ஸிமம் 4 சைட்லேயும் இது ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இதில் ஒர்க் ஆகணும்னு வச்சுக்கோங்க. டாட்ல சிமெட்ரிக். ஸோ சிமெட்ரிக்னா என்னன்னா ஹரிஸ்டாண்டல் அண்ட் வெர்டிகல்ஸ் எடுத்துக்கும். ஹரிஸ்டாண்டல் ஒரு 20 சரி. ஸோ இந்த ஒரு பேடிங் பாருங்க, இதில் ஒர்க் ஆகல. இதுவே இந்த பேடிங் நான் எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இந்த கண்டெய்னர் வந்து பேடிங்கா யூஸ் பண்றேன். அப்போ ரேப் வித் விட்ஜெட்ல ஸோ ரேப் வித் விட்ஜெட்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்க பேடிங் யூஸ் பண்ணாலும் ஓகே. ஓகே, ஸோ அப்படி இல்லை அப்படின்னா டைரக்டா இந்த கண்டெய்னரை ஸோ கண்டென்ட் ஆக்ஷன் யூஸ் பண்ணிட்டு ரேப் வித் பேடிங் யூஸ் பண்ணாலும் ஓகே. ஸோ இப்போ பேடிங் யூஸ் பண்ணும்போது இந்த பேடிங் உள்ள வந்து இந்த கண்டெய்னர் வந்து வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அப்போ பேடிங் கான்ஸ்ட்ல எட்ஜ் இன்சர்ட் ஆல்ல ஒரு 10 யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆளுங்கிற வேல்யூ பாருங்க, 10 என்ன பண்ணுதுன்னா எனக்கு 4 கார்னர்லையும் ஸோ 10 பிக்சல் வந்து எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு கேப் ஆகும். ஸோ இது வந்து எப்படின்னா எட்ஜ் இன்சர்ட்ல ஆல் கொடுத்தோம் அப்படின்னா 10 ஓகே. இதே இது டாட்ல இப்போ ஒன்லி கொடுத்துட்டு டாப் மட்டும் ஸோ டாப் மட்டும் ஒரு 10 பிக்சல் இப்போ சேவ் பண்ணுறது. டாப் மட்டும்தான் வியூ ஆகும், இங்கெல்லாம் நமக்கு வியூ ஆகாது. ஓகேவா? இப்போ டாப் வேணாம், ரைட்டு. ஓகே, ஸோ ரைட் மட்டும் நான் ஒரு 10 கொடுக்குறேன். ஸோ ரைட் சைடு மட்டும். ஸோ லெஃப்ட் சைடு மட்டும். ஓகேவா? ஸோ அப்போ ஒன்லி அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிச்சு, ஆல் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி என்னன்னா ஸோ சிமெட்ரிக் அப்படிங்கிறது இருக்குது. இந்த சிமெட்ரிக் என்ன பண்ணுது அப்படின்னா ஸோ ஹரிஸ்டாண்டல்ல ஒரு 10 யூஸ் பண்றேன். ஓகேவா? ஆல்ரெடி ஹரிஸ்டாண்டல்ல 10 ஒர்க் ஆகுது. இப்போ இதே இதுல வெர்டிகல் மட்டும் 10 கொடுக்குறேன். ஓகேவா? புரியுதா? ஸோ வெர்டிகல்னா டாப்பும் பாட்டமும் ஒர்க் ஆகுது, ஹரிஸ்டாண்டல்னா ரைட்டும் லெஃப்டும் ஒர்க் ஆகுது. அப்போ நமக்கு ஹரிஸ்டாண்டல் ஒரு 10 யூஸ் பண்ணி சேவ் பண்றேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பேடிங் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம ஒரு சில்ட்ரன்ல யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம இன்னொரு பேடிங் கால் பண்ணா கூட நம்ம இந்த பேடிங் அப்படி காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாமா? ஆமா. ஸோ சரி பாருங்க, இப்போ இன்னொரு பேடிங் மாதிரி வியூ ஆகுது. ஸோ இது ஒரு பேடிங், இது ஒரு பேடிங்ல யூஸ் பண்ணுறோம். சாரி, இது ஒரு கண்டெய்னர், இது ஒரு கண்டெய்னரா யூஸ் பண்றோம். இப்போ இதே இந்த இடத்துல ரோ அப்படின்னு இருந்துச்சு வச்சுக்கோங்க. ஸோ ரோனா எப்படி ஒர்க் ஆகுது புரியுதா? ஸோ அதான் மெயின்லி நீங்க படிக்கிறது அந்த ப்ராசஸ் மட்டும்தான். ஸோ இப்போ காலமா இருக்கு. இது எதுக்கு இந்த எரர் வருது அப்படின்னா இங்க பாருங்க, இது இதோட பிக்சல் எரர். ஸோ ரைட் சைட்ல வந்து எனக்கு ஸ்பேஸே இல்லை, ஆனா இந்த கண்டெய்னர் வந்து இது ஒரு 200, இது ஒரு 200ங்கிறது 400ல இருக்குது. ஸோ இல்லை 100 200ல இருக்குது, எங்க ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்லி இந்த பிக்சல் அப்படிங்கிற ஒரு எரர் வந்து த்ரோ ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒரு கண்டெய்னரை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதான் வந்து எப்படின்னா ஒரு கண்டெய்னர் ப்ராப்பர்ட்டி. ஒரு கண்டெய்னர் ப்ராப்பர்ட்டியில நீங்க என்ன யூஸ் பண்றீங்க, ஸோ டெக்கரேஷனுக்கு என்ன யூஸ் பண்றீங்க, அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் வந்து கிளாஸ் ஆக்சஸ் அது இல்லை, ஒரு டெக்ஸ்ட்டுக்கு எப்படி யூஸ் பண்ணி ஸ்டைல் பண்றீங்க. ஸோ இது எப்படின்னா நம்ம ஒரு டேரக்டா இந்த இடத்துல யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கண்டெய்னர் மாதிரியே இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னா கார்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. ரெண்டுக்கும் ஒரே டிஃபரன்ஸ் தான், ஜஸ்ட் கொஞ்சம் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ கார்டு, ஸோ கார்டை நான் சேவ் பண்றேன். ஸோ கார்டுங்கிறது நமக்கு வியூ ஆகல. இப்போ இந்த கார்டுல சைல்டு அதே தான் டெக்ஸ்ட்டுங்கிறதுல ஸோ கார்டு யூஸ் பண்ணி சேவ் பண்றேன். பாருங்க, இந்த கார்டு குட்டியா இருக்குது. இப்போ இந்த கார்டை வந்து ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கார்டை வந்து நம்ம பெருசு பண்ணணும்ல. இந்த கார்டை பெருசு பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ இதுல ஹைட்டு கொடுத்தா ஒர்க் ஆகுமா? ஸோ கண்டெய்னர்ல நம்ம ஹைட்டு கொடுத்துட்டோம், கார்டுல வந்து ஹைட்டு கொடுத்தா ஒர்க் ஆகுமா? ஸோ கண்டிப்பா ஒர்க் ஆகாது. அப்போ கார்டுல நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஸோ இந்த கார்டை வந்து நேற்று வந்து நம்ம ஒன்று சொல்லியிருந்தோம். ஸோ ஒரு பட்டன் யூஸ் பண்றதா இருந்தா பட்டன்ல வந்து ஹைட்டு வேல்யூ ஒர்க் ஆகாது. ஸோ அப்போ ஹைட் ஒர்க் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ண சொல்லியிருந்தோம்? ஸோ சைஸ் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூ யூஸ் பண்ண சொல்லியிருந்தோம். அப்போ இந்த கார்டை என்ன பண்றோம் அப்படின்னா சைஸ் பாக்ஸா வந்து கன்வெர்ட் பண்றோம். ஸோ கன்வெர்ட் பண்ணிட்டு ஹைட்டு மேக்ஸிமம் ஒரு 200. ஸோ மேலே நம்ம கண்டெய்னர் என்ன யூஸ் பண்ணியிருந்தோம்? 200. ஓகே, ஸோ ஹைட்டு 200, வித் 200.
ஸோ சேவ். ஓகேங்களா? ஸோ ஒரு கார்டு வியூ ஆகுதா? இப்போ இந்த கார்டில் ஜஸ்ட்டு எலிவேஷன் அப்படிங்கிற ஒரு ஷேடோ ப்ராசஸ் காண்டி ஸோ ஒரு ஃபைல் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணி சேவ் பண்ணிட்டேன். ஸோ கார்டு வந்து நமக்கு இதில் வியூ ஆகுது. ஓகே, ரைட். ஸோ இப்போ இதில் கலர்ஸ் டாட் ஆரஞ்ச் அப்படிங்கிற ஒரு வேல்யூ யூஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து ஒரு கண்டெய்னர், இது வந்து ஒரு கார்டு விட்ஜெட். ஸோ அப்போ இந்த கார்டு விட்ஜெட்டில் நான் 2 விட்ஜெட் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து அதில் என்ன பண்ணோம்? ஸோ எதாவது ஞாபகம் இருக்கா? ஸோ காலமாக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ காலமாக கன்வெர்ட் பண்ணிட்டு ஒரு டெக்ஸ்ட் யூஸ் பண்ணோம். ஸோ சரி, சில்ட்ரன் யூஸ் பண்ணிட்டு ஒரு டெக்ஸ்ட் யூஸ் பண்ணோம். டெக்ஸ்ட்ல வந்து டபுள் கோட்ஸ்ல ஸோ கார்டு அப்படிங்கிற ஒரு வேல்யூ யூஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ இதில் மெயின் ஆக்சஸ் அலைன்மெண்ட்டு டாட்ல சென்டர் யூஸ் பண்ணி சேவ் பண்ணோம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இந்த கார்டை வந்து நம்ம ஸ்டைல் பண்ணுறதுனா ஓகே, ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஸ்டைலு, டெக்ஸ்ட் ஸ்டைலு, ஸோ கலர்ஸ் டாட் ஒயிட்டு, ஸோ காமா, அதுக்கப்புறம் ஃபாண்ட் சைஸு, ஃபாண்டோட சைஸ் வந்து ஒரு 20, ஃபாண்ட் வெயிட்டு டாட்டு, ஸோ போல்டு. ஓகே, ஸோ சேவ் பண்ணியாச்சு. கேட் யூஸ் பண்ணிருக்கோமா? ஓகே. ஸோ இப்போ இந்த கார்டுங்கிறது நம்ம என்னங்கிறது யூஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஓகே, இது புரிஞ்சிச்சா? ஸோ இப்போ இந்த கார்டை ரேடியஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கார்டுக்குள்ள டெக்கரேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்கு பதில் என்ன ஒர்க் ஆகுது அப்படின்னா ஷேப் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம ஆப்பாரில் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம். ஷேப்பில் ரவுண்ட் ரெக்டாங்கிள் பார்டர் ரேடியஸ், ஸோ பார்டர் ரேடியஸ் டாட் சர்க்கிள் ஒரு 50. ஓகேவா? ஸோ அப்போ கார்டுக்கும் கண்டெய்னருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஸோ என்ன ரொம்ப சிம்பிள் தான். கார்டு அப்படிங்கிறது என்னன்னா ஹைட் வித் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்றோம், சைஸ் பாக்ஸா கன்வெர்ட் பண்ணி ஹைட் வித் வந்து கொடுக்குறோம். கண்டெய்னர்ல டைரெக்டாவே ஹைட் வித் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் கண்டெய்னர்ல வந்து டெக்கரேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி ஒர்க் ஆகுது. கார்டுல வந்து டெக்கரேஷன்ங்கிற ப்ராப்பர்ட்டி வந்து ஒர்க் ஆகல. கண்டெய்னர்ல ஷேப் வந்து ஒர்க் ஆகாது, கார்டுல வந்து ஷேப் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதுதான். இதை விட பெருசா நமக்கு எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்லை. நீங்க மெயின்லி புரிஞ்சுக்க வேண்டியது மூணே விஷயம் தான். ஸோ ஸ்டேட்ஃபுல் அண்ட் ஸ்டேட்லெஸ் விட்ஜெட், 2 விட்ஜெட், அதுவும் 2 டைப்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்துக்கிட்டீங்க அப்படின்னா ரோ அண்ட் காலம்ஸ், ஸோ அதுவும் சேம் 2 டைப்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்துக்கிட்டீங்க அப்படின்னா சைல்டு அண்ட் சில்ட்ரன், சைல்டுக்கும் சில்ட்ரனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு தெரியணும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் கார்டு அண்ட் கண்டெய்னர், இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம். அவ்வளோதான். இந்த 4 ஸ்டெப்ஸ் மட்டும் நீங்கள் தெளிவாக அனலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ இது ஈஸியாக பண்ணிடலாம். இது ஒரு பெரிய ஒரு விஷயமே கிடையாது. ஆல்ரெடி ஒரு இடத்துல யூஸ் பண்ணுறது தான் நம்ம மறுபடியும் ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டிலேயோ ஒரு ஃபீல்டுலேயோ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல நான் ஒரு சைஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு கண்டெய்னர் யூஸ் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இதே இதில் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பாருங்க, இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சாங்கிறது என்னன்னு எனக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கட் பண்ணிக்கிறேன், கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நான் இதை என்னன்னா ரோவாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ ரோ வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஒரு ரோ யூஸ் பண்ணணும். இப்போ இதை காப்பி பண்ணி அப்படியே போட முடியுமா? கார்டை வந்து செகண்ட் ரோவாக நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ எரர் வருது. அப்புறம் இது கார்டை நான் எப்படி தான் போடுறது? இதான் ஐடியா. ஸோ இது சைல்டில் ரோங்கிறது ஒரு ரோ தான் இருக்குது. இந்த ரோவை அப்படியே காப்பி பண்ணி நம்ம போட முடியாது. இந்த நெக்ஸ்ட் ரோவா ஃபர்ஸ்ட் ரோவை காப்பி பண்ணி செகண்டில் போட்டோமா? கண்டிப்பாக முடியாது. ஸோ அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்? எனி ஐடியா இருக்கா? ஸோ அப்போ நம்ம என்னன்னா ஒரு காலம் வந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்த ரோ யூஸ் பண்ண முடியும். அப்போ நம்ம ஒரு சைல்டுக்குள்ள 2 பேடிங் யூஸ் பண்ணலாம். இப்போ மறுபடியும் இன்னொரு சைல்டு போட்டு நம்ம ஒரு பேடிங் யூஸ் பண்ண வச்சுக்கோங்க. அப்படி பண்ண முடியுமா என்ன? கண்டிப்பாக பண்ண முடியாது. இப்போ ஒரு சைல்டை காப்பி பண்ணிட்டு சரி சில்ட்ரன் காப்பி பண்ணிட்டு சில்ட்ரனை பேஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக ஒரே இதில் வந்து 2 சில்ட்ரன் ஒர்க் ஆகாது. ஏன்னா ரோ அப்படிங்கிறது ஒரே ஒரு விஜெட். ஸோ இந்த ஒரு விஜெட்டுக்குள்ள வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ஒர்க் ஆகி அந்த சில்ட்ரன் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டிக்குள்ள தான் மல்டி ப்ராப்பர்ட்டி யூஸ் ஆகும்.
இல்ல டைரக்டாங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஸோ அதனால அது ஒர்க் ஆகாது. இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த ரோவை வந்து ஸோ காலமா கன்வெர்ட் பண்றேன். ஸோ ரோ வந்து காலமா கன்வெர்ட் பண்ணும்போது பாருங்க, இப்போ இந்த ரோவை அப்படியே காப்பி பண்றேன். இது சில்ட்ரனுக்குள்ள தான் இருக்குது. நெக்ஸ்ட் ரோவா ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். சாரி, இது ஓகே, இது ஒர்க் ஆகுது. இதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. என்னென்ன இந்த கார்டுங்கிறத நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால கண்ட்ரோல் இசட் கொடுக்குறேன். ஸோ இப்போ அந்த கார்டை காப்பி பண்ணிட்டேன். ஓகே, காப்பி பண்ணிட்டேன். இப்போ கண்ட்ரோல் ஒய். சரி, காலமா கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ 2 ரோ யூஸ் ஆகுது. இப்போ இதுல ஸோ ரோக்குள்ள சில்ட்ரன், சில்ட்ரனுக்குள்ள நான் காப்பி பண்ணி வச்சிருக்கிறத பேஸ்ட் பண்றேன். சைஸ் பாக்ஸ் அப்படிங்கிறத. ஸோ இதை காப்பி பண்ணிட்டு இந்த சைஸ் பாக்ஸ் என்ன பண்றேன் அப்படின்னா சுக்காமா, ஓகேவா? ஸோ அப்போ இந்த நடுவில் இருக்கிற ரோவை எடுத்துடுறேன். இப்போ நான் பேஸ்ட் பண்றேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ரோ என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு கண்டெய்னர் ப்ராப்பர்ட்டியாகவும், செகண்ட் ரோ பொறுத்தவரை ஒரு கார்டு ப்ராப்பர்ட்டியாகவும் எனக்கு ஒர்க் ஆகுது. ஓகேவா? இது மட்டும் கொஞ்சம் தெளிவாக கற்றுக்கோங்க. ஸோ கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஜஸ்ட் மனப்பாடம் மட்டும் பண்ணாதீங்க. நீங்க கொஞ்சம் கிளியராக வந்து உங்க என்னன்னு சொல்லி அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு பண்றதுக்கு அடுத்தால ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்ல வரேன். ஓகேவா? ஓகே, ஃபைன். ஸோ அப்போ ரோங்க முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் நான் இன்னொரு ரோ யூஸ் பண்ணுறேன் வச்சுக்கோங்க. அப்போ நான் ஒரு ரோ யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது கமா. ஸோ இதில் வந்து ஒரு சில்ட்ரன் அப்படிங்கிறதுல இப்போ இந்த எலிவேட்டட் பட்டன். ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணாது. இந்த எலிவேட்டட் பட்டன்ல ஸோ இதில் டெக்ஸ்ட் இந்த பட்டன் எலிவேட்டட் பட்டன். ஸோ எலிவேட்டட் பட்டன்ங்கிறது நம்ம ப்ரெசென்ட் ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ கமா அவுட்லைன் பட்டன். ஸோ பட்டனோட டைப்ஸ்
சார் வாய்ஸ் கேட்கல. ப்ரோ சவுண்டே கேட்க மாட்டேங்குது. ப்ரோ கேட்குதா?